வணங்குவோம் வெற்றியாளர்களை, வாருங்கள் சாதிக்கலாம். சுய சிந்தனை, சுய ஒழுக்கம், சுய அனுபவம், பிரம்மாஸ்திரம். அம்மா மார்க்கெட்டிலிருந்து பிரேம் பேசுகிறேங்க. வாழ்வோம், வாழ வழிகாட்டுவோம், இதுதான் நம்மளுடைய நோக்கம். இந்த தலையாய நோக்கத்தில் இந்த மே மாதம் நம்ம ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கோம். அது என்னவென்றால், புதிதாக தொழில் தொடரலாம் வாங்க அப்படின்னு சொன்னால், ஐயோ வேண்டாங்க, இதில் நம்ம ஜெயிச்சிருமோ தோற்றுருமோன்ற எல்லாருக்கும் நிறைய நபர்களுக்கு பயம் என்பது இருக்கிறது. அந்த பயத்தை முற்றிலுமாக போக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்னவென்றால், நீங்கள் ஒரு சிறந்த தொழில் முனைவராக வர முடியும். அது எப்படி, என்ன அடிப்படை தகுதி? முதலாவதாக 18 வயது முடிந்திருக்க வேண்டும், ஒன்று. இரண்டாவதாக ஆண்கள், பெண்கள், திருநங்கை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பு உள்ளது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்த வேண்டியது இருக்கும். சரி, எப்படிங்க நம்ம தொழில் தொடங்குறது, என்ன பண்ணுறது? எங்களுடைய கடந்த கால 24 வருட அனுபவத்தை உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்துக்கிற தயாராக இருக்கோம். என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, தொழில் மூலியமாக உங்களுக்கு என்ன லாபம் வேண்டும்? 5%, 10%, 15, 20, 25 அல்லது 30%? இதை முதல்ல நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க. தீர்மானம் பண்ணிக்கிட்டு கேரண்டியாக 100% உங்களை சம்பாதிக்க வைக்க எங்களால் முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களால் முடியுன்ற சூழலை நீங்களும் களம் காண தயாராகலாம். என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, 30% உங்களுக்கு வருமானம் தேவை என்றால் சரிங்களா, நீங்கள் 10,000 ரூபா ரீஃபண்டபிள் டெபாசிட் கட்ட வேண்டியது இருக்கும். இதே 25% இருந்தால் 5,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். 20%க்கு 4,000 ரூபா, 15%க்கு 3,000 ரூபா, 10%க்கு 2,000, 5%க்கு 1,000 ரூபாங்க. சரிங்களா, இப்போ நீங்கள் பணம் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் கூட சேர்ந்து நம்ம களப்பணிக்கு கூட வருவோம். சரிங்களா, உங்களுடைய சுற்றத்தார்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்முடைய நிறுவனத்தில் உள்ள ஃப்ரீ சாம்பிளிங் பொருட்களை நம்ம கொடுப்போம். சரிங்களா, பண்ணி கொடுக்குறது மூலியமாக நம்ம தொழில் எப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் பண்ணுறோம், ஆன்லைன் பண்ணுறோம். அதற்கடுத்த ஹோல்சேல் பண்ணுறோம், ரீட்டைல் பண்ணுறோம், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டு, நெட்வொர்க் மார்க்கெட்டு. ஸோ இந்த 6 வழித்தடங்களில் நம்ம இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ தொழிலை எங்கே தொடக்கணும், எங்கே முடிக்கணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது, இதில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் செறிந்த அனுபவம் இருக்கிறது. இந்த அனுபவத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு சரிங்களா, இப்போ நீங்கள் தரக்கூடிய தொகையை பார்த்தீங்கன்னா அது ஒரு டெபாசிட் தொகையாக இருக்கும். உங்கள் கூட களத்தில் இறங்கி நம்ம வேலை பார்ப்போம். வேலை பார்க்கும்போது அதில் உங்களுக்கு அந்த வருமானம், நீங்கள் கட்டிய தொகைக்கு மேலே உங்களுக்கு வருமானம் வரும். ஒருவேளை வரவில்லை என்றால் உங்கள் தொகையை நீங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். இதற்கான காலக்கெடு பார்த்தீங்கன்னா சரியாக 6 மாதம். சரிங்களா, இப்போ 5ஆவது மாதம் மே மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா, நம்ம ஜூன் மாதம் நம்ம களம் காண இருக்கோம். ஒரு 5 மாத காலகட்டம், நவம்பர் மாதம் வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த களத்தை நம்ம இறங்கி உங்கள் கூட நம்ம சப்போர்ட் பண்ணி பார்ப்போம். நிச்சயமாக உங்களை சம்பாதிக்க வைக்க முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒருவேளை இல்லை என்றால் நீங்கள் எவ்வளோ ரூபாய் செலுத்திருக்கீங்களோ, 1000மோ, 2000மோ, 3000மோ, 4000மோ, 5000மோ அல்லது 10,000மோ, இந்த தொகையை உங்களுக்கு திருப்பி தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஒருவேளை பகுதி நீங்கள் வருமானம் பெற்றாலும் நீங்கள் பகுதியை பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் கட்டினது 10,000 இருந்து நீங்கள் 50,000 வருமானம் ஆனாலும் அந்த வருமானம் உங்களுக்கு தான். அம்மா மார்க்கெட்டிங், வாழ்வோம், வாழ வழிகாட்டுவோம் நம்ம நிறுவனத்துடைய தலையாய நோக்கம், ஒரு குடும்பத்திற்கு தினசரி 1000, மாதம் 30,000 வருமானம் பெற வேண்டியது. இது அடிப்படையை ஒரு பெஞ்ச் மார்க்காக வைக்கிறோம். ஒரு சிலருக்கு கம்மியாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு கூட இருக்கலாம். இதற்கு வழிகாட்ட நாங்கள் தயாராக இருக்கோம். இதிலிருந்து நீங்கள் எப்படி அதை கொண்டு மேற்கொண்டு நீங்கள் வளர்த்துக்கிற முடியுன்றது உங்களுடைய சுய திறமை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும். இப்போது ஒரு பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய பசங்க 35 மதிப்பெண்ணுக்கு கீழேயும் வாங்குவாங்க, 95 மதிப்பெண் 90 மதிப்பெண் வாங்கக்கூடிய முதல்நிலை மாணவர்களும் இருக்கிறாங்க. சரிங்களா, ஆனால் அந்த பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணியிருப்பாங்க, இவர் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் 35 மார்க் பெற வேண்டும் என்ற ஒரு நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அந்த நிர்ணயம் தான் 1000. உங்கள் தேவை 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், 2000, 3000 இருக்கலாம். நம்மளுடைய நிர்ணயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிறுவனத்துடைய நிர்ணயம் 1000 ரூபாய்ன்றதை நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கோம். தினசரி வருமானம் அப்போ மாதம் 30,000 ரூபா. ஒரு கணவன், ஒரு மனைவி, 2 குழந்தைகளுக்கு இது ஒரு போதுமான வருமானமாக இருக்கும். உங்கள் தேவை அதிகமாக இருந்தால் நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். தேவை குறைவாக இருந்தால் நீங்கள் கம்மியாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உங்கள் விருப்பம் எப்படியா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக உழைக்கலாம். இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருப்பினும் நம்மளுக்கு பக்கத்தில் தெரிகிற இந்த அலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கலாம். மேற்கொண்டு நீங்கள் குரல் பதிவு அனுப்பிச்சு நீங்கள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, வழிமுறைகள் இருக்கிறது. வாருங்கள். தயங்கி கொண்டே நிற்பதை ஒரு சூழ்நிலையாக எடுத்துக்கொள்ளாமல் சரிங்களா, முயற்சி நம்மளை கைவிட்டாலும் இந்த முயற்சியை நாம் கைவிடாமல் விமர்சனப்படுத்தியவங்க முன்னால் விஸ்வரூபம் எடுத்து அவமானப்படுத்திய முன்னால் அவதாரம் எடுப்போம் என்று சபதமேற்று களம் காண தயாராக வாருங்கள். வெற்றி நமதே, சாதனையும் சாத்தியமே. நன்றி, நன்றி, நன்றி. உன்னுள் கட, சுயசிந்தனை, பிரம்மாஸ்திரம், சாதனை சாத்தியமே. நன்றி, நன்றி, நன்றி.